ஆறுனா கூட உங்க வீட்டு சப்பாத்தி இப்ப செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அந்த அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி மட்டும் இல்ல, பராத்தா, லச்சா பராத்தா எப்படி செய்யறது, மாவு பிசையறது எப்படி, எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு சின்ன சின்ன டிப்ஸோட இந்த வீடியோல இருக்கு. ஃபுல்லா பாருங்க. மாவு பிசைய 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு தண்ணி கண்டிப்பா சேர்க்கணும். ஸோ 1/2 கப் தண்ணியை 2 பகுதியா சேர்த்துக்கோங்க. முதல்ல 1/4 கப் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா 1/4 கப் சேர்த்துக்கணும். இது வரைக்கும் நம்ம 50% தண்ணி சேர்த்துருக்கோம். நல்ல சப்பாத்திக்கு 60லேருந்து 70% தண்ணி சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு மாவு ஒன்று சேர்ந்து வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை இந்த மாதிரி மடக்கி மடக்கி 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி மடக்கி விட்டு அழுத்தம் கொடுத்து 2 நிமிஷம் பிசைஞ்ச பிறகு மாவை இந்த மாதிரி உள்ளங்கையால் தேய்ச்சி தேய்ச்சி அடுத்த 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கணும். முதல்ல மாவு எப்படி இருந்தது, இப்போ மாவு எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக லேசாக மாவில் எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணி போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. 20 நிமிஷம் கழித்து மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். லேசாக பிசைஞ்சிட்டு இதுலேருந்து தேவையான அளவு எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி எல்லா பக்கமும் தொடுமாவு சேர்த்து பிரட்டிக்கோங்க. திரட்டுறதுக்கு முன்னாடி லேசாக இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா ரவுண்டாக வரும். இப்போ நாம் செய்யறது சப்பாத்தி. இதுக்கு மீடியம் திக்னஸில் திரட்டிக்கோங்க. கல்லோட சூடு நீங்கள் இப்படி கையை மேலே வச்சிங்கன்னா உங்கள் கையில் ஃபீல் ஆகணும். சப்பாத்தியை கல்லில் சேர்த்த உடனே லேசாக இந்த மாதிரி நகட்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க. முதல்ல சின்ன சின்னதாக பொங்கி வரும், அப்புறம் அது நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை நம்ம இப்போ திருப்பி போட போகிறோம். இதை ஒரே வாட்டி தான் நம்ம திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து இப்படி லேசாக அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். அப்படியே எடுத்துடலாம். சப்பாத்தி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வேணா மேலே எண்ணெயும் தடவிக்கலாம். அடுத்து நம்ம பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பராத்தாக்கு மீடியம் திக்னஸில் திரட்டிக்கிட்டு எண்ணெய் தடவி மேலே கோதுமை மாவு தூவி இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா ஸ்கொயராக மடிச்சுக்கோங்க. இது மடித்த பிறகு லேசாக அழுத்தி விட்டுட்டு மேலே கோதுமை மாவு தூவி சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக ஸ்கொயராக திரட்டிக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் தான் நம்ம பராத்தாவை சேர்க்கணும். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்தது லச்சா பராத்தா. லச்சா பராத்தாக்கு இந்த மாதிரி மெல்லிசா திரட்டிட்டு எண்ணெய் தடவி உள்ள நல்ல கோதுமை மாவு தூவி சின்ன சின்ன மடிப்புகளாக இதை நல்லா மடிச்சுக்கோங்க. இதை நல்லா மடித்த பிறகு லேசாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு கையால் அழுத்திக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. லேசாக அழுத்தி விட்டு கோதுமை மாவு தூவி அதிக ப்ரெஷர் கொடுக்காம திக்கா லேயர் தெரிகிற மாதிரி திரட்டிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை கல்லில் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் தடவி எடுத்தீங்கன்னா லச்சா பராத்தா ரெடி. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.